வணக்கம் நண்பர்களே. கனிமொழியும் ஒரு நாள் திமுகவிலிருந்து தூக்கி எறியப்படுவார். யாரால்? ஸ்டாலினால். அது எப்படி நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது சொல்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படின்னு சொல்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. உதயநிதியை கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு அனுமதிக்கும் பட்சத்தில் அனுமதிக்கும் வரையில் மட்டுமே கனிமொழி திமுகவில் இருக்க வைப்பார். இல்லை என்றால் அவரும் திமுகவிலிருந்து நீக்கப்படுவார் அல்லது அவராகவே விலகிக்கொள்ளும் அளவிற்கு நிர்பந்திக்கப்படுவார். அது எப்படி? தூக்கி எறிவாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. திமுகவிலிருந்து வெளியேறிய நாஞ்சில் மனோகரன் ஞாபகம் இருக்கும். திமுகவில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அவர் திமுகவிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டார். எதற்காக? சரி, ரொம்ப பின்னாடி போக வேண்டாம். ஐயா வைகோ எதனால் நீக்கப்பட்டார்? இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த நாஞ்சில் மனோகரன் ஐயா சொன்னேன், அவர் எழுதிய ஒரு புத்தகம் கருவின் குற்றம். அந்த கருவின் குற்றம் புத்தகத்துக்காகத்தான் நாஞ்சில் மனோகரன் அவர்களை வெளியேற்றினார்கள். கருவின் குற்றம் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது, யாரை குறிப்பிட்டு எழுதப்பட்டது, எதற்காக அந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் என்ன? இன்னொன்றையும் கூறுகிறேன். இதை சொல்வதனால் நான் யாரையும் அவமதிக்கிறேன் என்றோ அல்லது இழிவுபடுத்துகிறேன் என்றோ அர்த்தமல்ல. ஸ்டாலினின் தாய் வேறு, கனிமொழியின் தாய் வேறு. தந்தை ஒருவர், கருணாநிதி. இருவருக்கும் தாய் வேறு. இரு குடும்பங்களுமே ஓகே. அதுக்கப்புறம் அவங்க இணைந்து கட்சியில் இணைந்து பயணிக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் ஒன்றிணையவில்லை. ஒன்றிணைந்தால் ஒரு சகோதரன் சகோதரியாக அவர்கள் ஒன்றிணையவில்லை. அவர்கள் இன்றளவும் பகைமை உணர்வை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். ராஜாத்தி அம்மாளுடைய வாரிசு கட்சியில் ஆதிக்கம் செலுத்துவதையோ முக்கிய இடங்களுக்கு வருவதையோ ஸ்டாலின் விரும்பவில்லை. வாரிசு தான் ஒருத்தர் தான் இருக்காங்க, அந்த கனிமொழி மட்டும்தான் இருக்காங்க. அவர் விரும்ப மாட்டார், எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ராஜாத்தி அம்மாளின் வாரிசை எந்த காலத்திலையும் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ஏதோ அவங்க குடும்பத்தில் போய் நான் பிரச்சனை பண்ணுற மாதிரி அர்த்தம் அல்ல. கருணாநிதியை ஏற்றுக்கொள்ளாதவர் தானே. ராஜாத்தி அம்மாவை கருணாநிதியை ஏற்றுக்கொள்ளலையே. இதை சொல்கிற கொஞ்சம் கோபம் வரும் நிறைய பேருக்கு. ஆனால் உண்மை தானே. வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது தெரியும். பேச ஆரம்பித்தால் மிக இதாகி போயிடும். அதனால் கனிமொழி எச்சரிக்கையாக இருங்கள். திமுகவிலிருந்து என்றாவது ஒரு நாள் நீங்கள் நீக்கப்படுவீர்கள். அது வரைக்கும்